எதுவா? நான் வீட்ல தான் இருக்கேன், அப்பாட்ட சொல்லிடுறேன். அங்க பாரு. சரி அப்பா, அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஏங்க ஆமா, வெற்றி எங்க? காலையிலேயே போனாங்க, இன்னும் வரல. அவனும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, வீட்லயே இருக்க மாட்டேங்கிறான், எந்நேரமும் வெளியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாம் நீங்க குடுக்கற இடம் தான். நான் என்ன இடம் கொடுக்குறேன்? ஆமா, எப்பவோ அவனை கட்சி வேலை பிரச்சாரம் அது இதுன்னு அவனை அரசியல்ல இறக்கி விட்டீங்கல்ல, அவன் அதையே காரணமா சொல்லி வெளியே சுத்திட்டு இருக்கான். மா, இதோ அவன் வரான். வரட்டும். இதோ ஏய் வெற்றி, இங்க வா. கொடுங்க அத்தை. சொல்லுங்கப்பா. எங்க போயிட்டு வர? என்னங்க? தேங்க்ஸ் அண்ணி. எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, அதான் தொகுதியில் ஆளுங்களை பார்த்து பேசிட்டு வரேன்ப்பா. அப்புறம் அந்த தொகுதியில ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாத்தையும் ஒரே ஆளா சமாளிக்க வேண்டியதா போச்சு. நான் சொல்லல. ஏய், அவனும் உங்க தாத்தா மாதிரி தான், அவனும் அப்படிதான் இருக்கான். அதுல என்னடி தப்பு இருக்கு? இவன் போய் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கலன்னா அதெல்லாம் அப்படியே நின்னு போயிடுமா என்ன? சும்மா இந்த உலகத்துல எல்லாமே நம்மளாலதான் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்தாங்க, இவனுக்கு நிச்சயம் பண்ணியாச்சுங்க. அந்த பொண்ணு இவன் மேல ரொம்ப பிரியமா இருக்கா. அவ கூட இவன் 4 வார்த்தை போன் பண்ணி பேசலாம்ல. அப்படியே எங்கேயாவது ஒன்னா கோயில் குளத்துக்குன்னு போலாம்ல. டேய் வெற்றி, அண்ணா, திவ்யாட்ட ஃபோன் பண்ணி பேசுறியா இல்லையா? அது வந்து அது பேசணும். பேசணுமாவா? டேய், என்னடா இப்படி இருக்க? அந்த பொண்ணு கூட நீ வாழ போறடா. அதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி புரிஞ்சுக்க வேண்டாமா? அவளை போய் பார்க்கலாம், இல்ல எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போலாம். மனசை விட்டு பேசினதானடா அவளுக்கும் உன்னை பத்தி புரியும். சரிம்மா, நான் பேசுறேம்மா. எங்க அவ போன் நம்பர் சொல்லு பார்க்கலாம். ஏண்டா, கட்டிக்க போற பொண்ணோட ஃபோன் நம்பர் கூட உனக்கு தெரியாதா? நான் துளசி தானே கட்டிக்கிட்டேன், அவன் நம்பர் எனக்கு தலைகீழா கூட தெரியும். டேய், என்னடா? அண்ணா, நம்பர் இருக்கு, இப்பதானே வாங்கினேன், அதுக்குள்ள மனப்பாடமா சொல்ல முடியுமா? இதெல்லாம் என்னமா கேள்வி? இதுதான் நீ அவ மேல காட்டுற அக்கறையா? ஒழுங்கா பேச மாட்டேங்கிறேன்னு என் மருமக எனக்கு போன் பண்ணி சொல்றா. ஏங்க, நீங்களாவது சொல்லுங்க. டேய், கொஞ்ச நாளைக்கு இந்த அரசியல் கட்சி இதெல்லாம் ஒதுக்கி வைடா. உங்க அப்பாவும் உனக்கு வரப்போற மாமனாரும் நாங்க 2 பேரும் இருக்கோம்ல, நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம்டா.